வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை என்றும், வழிகாட்டுதலில் சிறந்தது கண்மணி நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுபவை அனைத்தும் பித்அத் அனாச்சாரங்களாகும், அந்த அனாச்சாரங்கள் அனைத்தும் வழிகேடுகளாகும், வழிகேடுகள் அனைத்தும் நம்மை நாளை மறுமையில் நரகிற்கு இட்டு செல்லும் என்ற எச்சரிக்கையை உங்களுக்கு முன் நினைவுபடுத்தியவனாக என்னுடைய உரையை செய்கிறேன். அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் ரமலானுடைய நோன்பை நோற்றவர்களாக இந்த இரவு தொழுகையை அதிகமான நன்மையை எதிர்பார்த்து தொழுது முடித்தவர்களாக நாம் எல்லாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் கூறுகின்றான், மின்கும் மை யுரீது துன்யா வ மின்கும் மை யுரீதுல் ஆஹிரா. உங்களில் உலகை விரும்புவோரும் இருக்கின்றார்கள், இன்னும் உங்களில் மறுமையை விரும்புவோரும் இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் பேசுகின்றான். நம்மில் அதிகமான மக்கள் இந்த உலகை மட்டுமே நேசிக்கக்கூடியவர்களாக, இந்த உலகை மட்டுமே அதிகமாக விரும்பக்கூடிய மக்களாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து வருகின்றோம். எந்த அளவிற்கு என்று சொன்னால், ஒரு காலம் இருந்தது வணக்க வழிபாடுகளில் அதிகமாக ஈடுபடக்கூடிய மக்கள் இந்த ஏகத்துவ கொள்கையை மக்களுக்கு மத்தியில் பறைசாற்ற வேண்டும், அல்லாஹுடைய வார்த்தையை பற்றி பிடிக்க வேண்டும் என்பதற்காக ஏராளமான சிரமங்களையும் கஷ்டங்களையும் அனுபவித்தார்கள். அதே மக்கள் காலம் செல்ல செல்ல முன்பு இருந்த வீரியத்தோடு இன்றளவும் செயல்படுகிறார்களா என்று பார்த்தால் அந்த வீரியம் அந்த மக்களிடத்திலே இல்லை, குறைவாகத்தான் நம் மக்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று ஒரு காலம் இருந்தது, ஊருக்கு சிலர் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள், தெருவிற்கு சிலர் உம்ராவிற்கு செல்வார்கள். அப்படி செல்லக்கூடிய மக்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சென்று விட்டு வந்த பிறகு அந்த மக்களிடத்தில் சிறு மாற்றங்கள் இருக்கும். அவர்கள் இதுக்கு முன்பாக தொழாதவர்களாக இருப்பார்கள், இன்னும் பிற நன்மையான காரியங்களிலே ஈடுபடாத மக்களாக இருப்பார்கள். அந்த மக்கள் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சென்று விட்டு வந்த பிறகு ஐவேளை தொழுகையை பேணி தொழக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியங்களிலே ஈடுபடக்கூடிய மக்களாகவும் அந்த மக்கள் இருப்பார்கள். இன்றைய காலங்களை எடுத்து பாருங்கள், வீட்டிற்கு பலர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள், உம்ராவிற்கு செல்கிறார்கள். அப்படி செல்லக்கூடிய மக்களிடத்து ஏதாவது ஒரு மாற்றம் இருக்கின்றதா? இதற்கு முன்பாக அந்த மக்கள் எப்படி அவருடைய வாழ்க்கையை வாழ்ந்தார்களோ, எப்படி வாழ்ந்து கழித்தார்களோ, அதே போன்றுதான் ஹஜ்ஜுக்கும் உம்ராவிற்கும் சென்று விட்டு வந்த பிறகும் அந்த மக்களுடைய வாழ்க்கை இருக்கின்றது. இதற்கெல்லாம் காரணம் என்ன? நாம் இந்த உலகத்தின் மீது கொண்டிருக்கின்ற அந்த பற்று, இந்த உலகத்தின் மீது நாம் கொண்டிருக்கக்கூடிய அந்த மோகத்தின் காரணமாகத்தான் நாம் இந்த உலகத்திலே எந்த ஒரு அமல்கள் செய்தாலும் ஈடுபாடு இல்லாமல் உலகத்தின் பால் சாய்ந்து செய்யக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், நீங்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது பற்றற்றவனாய் வாழ்வதற்கு முயற்சி செய். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது இந்த உலக பற்று அற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அவ்வாறு யார் பற்றற்றவர்களாக இந்த உலகத்தில் வாழ்கிறாரோ அவரை அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான், அவருக்கு அல்லாஹ் அருள் புரிகிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், மனிதர்கள் செய்கின்ற எல்லாவற்றின்பால் உன்னுடைய கவனத்தை திருப்பாதே. அவர் அப்படி வாழ்கின்றார், இவர் இப்படி வாழ்கின்றார், அவர் அப்படி சம்பாதிக்கின்றார், இவர் இப்படி சம்பாதிக்கின்றார் என்று இந்த உலக விஷயத்தில் மனிதர்கள் செய்கின்ற எல்லாவற்றின்பால் உன்னுடைய கவனத்தை திருப்பாதே. அப்படி திருப்புகின்ற பொழுது இந்த உலக ஆசையில், உலக வாழ்க்கையில் பிறரை நாம் ஒப்பிட்டு வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு தர இருக்கக்கூடிய அபிவிருத்தி எல்லாம் நீக்கி விடுவான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கின்றார். இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற பொழுது பற்று அற்றவர்களாக நாம் வாழ்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படி வாழ்ந்தால் அல்லாஹ்வுடைய அன்பும் கருணையும் நமக்கு கிடைக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஒரு சமயம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்கள் எல்லாம் உலக மோகத்தில் திளைத்திருப்பதை பார்க்கிறார்கள். இதை பார்த்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஜும்மா உரை ஒன்றை நிகழ்த்துகின்றார்கள். மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், மக்களே நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், இந்த உலகம் இருக்குது, இந்த உலகம் உங்களை பின்னோக்கி அழைக்கின்றது. ஆனால் நாளை மறுமையோ முன்னேறி வா மனிதா, முன்னேறி வா மனிதா என்று உங்களை முன்னோக்கி அழைக்கின்றது. நீங்கள் எல்லாரும் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது மறுமையின் வாரிசுகளாக, மறுமையின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்யுங்கள், இந்த உலகத்தின் வாரிசுகளாக வாழ்வதற்கு முயற்சி செய்யாதீர்கள் என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள்.
நம்மில் அதிகமான மக்கள் இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தின் வாரிசுகளாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளின் வாரிசுகளாகத்தான் நாம் வாழ வேண்டும் என்று முயற்சி செய்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நம்ம சொத்துக்களின் வாரிசுகளாகவும் இன்னும் நம்முடைய வீடுகளில் இது போன்ற சொத்துக்கள் வாரிசுகளாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று முயற்சிக்கின்றோமே தவிர நாம் யாரும் அருமையின் வாரிசுகளாக மறுமையின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு யாருமே முயற்சி செய்யாதவர்களாகத்தான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனால்தான் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லிவிட்டு சொல்கிறார்கள், முக்கியமான வார்த்தை, நீங்கள் இந்த உலகத்தில் செயல்கள் மட்டும்தான். நல்ல கவனிக்கக்கூடிய வார்த்தை, இந்த உலகத்தில் செயல்கள் மட்டும்தான். அதுதானே நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்தில் நாம் பார்த்து எந்த ஒரு செயல்கள் செய்தாலும் கேள்விகள் கேட்பதற்கு இங்கே இடமில்லை. யாரும் நம்மை பார்த்து கேள்விகள் கேட்க போறது இல்லை. நாம் தொழாதவர்களா இருந்தால் ஏன் தொழவில்லை, ஏன் தர்மம் செய்யவில்லை, ஏன் இந்த பிற தீமையான காரியங்களில் ஈடுபடுகின்றாய் என்று யாரும் நம்மை பார்த்து கேள்விகள் கேட்க போறது இல்லை. அப்படியே அவர்கள் நம்மிடத்தில் கேள்விகள் கேட்டாலும் அந்த கேள்வியை நாம் உதாசீனப்படுத்தி செல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், இந்த உலகத்தில் கேள்விகளுக்கு இடமில்லை, செயல்கள் மட்டும்தான். ஆனால் நாளை மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கேள்விகள் மட்டும்தான் கேட்கப்படும். அந்த நேரத்தில் எந்த ஒரு செயல்பாடுக்கும் இடமில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகின்றார்கள். அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ் கேட்பான், ஏன் அப்படி வாழ்ந்தாய், ஏன் இப்படி வாழ்ந்தாய், ஏன் அப்படி சம்பாதித்தாய், ஏன் இப்படி சம்பாதித்தாய் என்று அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையிலே நம்மிடத்தில் கேள்விகள் மட்டும்தான் உண்டு. அந்த நேரத்தில் எந்த ஒரு செயல்பாடுக்கும் இடமில்லை என்று அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதுதானே நிதர்சனமான உண்மை. இந்த உலகத்திலே சக்கராத்துடைய நேரத்திலேயே மனிதனுக்கு எந்த ஒரு அவகாசமும் கொடுக்க மாட்டேன் என்று அல்லாஹ் சொல்கின்றானே, வலையு அக்ஹிரல்லாஹு நஃப்ஸன் இதா ஜாஅ அஜலுஹா, எவருக்கும் அவரது தவணை வந்துவிட்டால் அல்லாஹ் சிறிது காலம் அவகாசம் அளிக்க மாட்டான் என்று சொல்கின்றானே. இந்த உலகத்திலேயே மனிதனுக்கு அவகாசம் இல்லை என்றால் எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே நமக்கு அவகாசம் கொடுப்பான்? இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பற்றை உடைத்து எரியக்கூடிய மக்களாக நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடியவர்களாக கடமைப்பட்டுள்ளோம். உத்பா பின் கஸ்வான் என்கின்ற நபித்தோழர், அந்த உத்பா பின் கஸ்வான் என்கின்ற நபித்தோழர் ஜும்மா உரையிலே குறிப்பிடுகின்றார்கள், மக்களே, இந்த உலகமும் உங்களை விட்டு விடை பெறுகிறேன் என்று அவங்களை நோக்கி அறிவிக்கின்றதே, அது உங்கள் காதுகளில் விழவில்லையா? இந்த உலகம் நான் உங்களை விட்டு விடைபெறுகிறேன் என்று உங்களை நோக்கி அறிவிக்கின்றதே, அது உங்கள் காதுகளில் விழவில்லையா என்று அந்த நபித்தோழர் கேள்வி எழுப்புகின்றார். இந்த உலக வாழ்க்கை எப்படிப்பட்டது தெரியுமா? இந்த உலக வாழ்க்கையில் மிச்சம் இருக்கின்ற நாட்கள் எப்படிப்பட்டது தெரியுமா? அதற்காக நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தை கூறட்டுமா என்று அந்த நபித்தோழர் கேட்கின்றார். கேட்டுவிட்டு பதிலளிக்கின்றார், ஒரு பாத்திரத்திலே பால் இருக்கின்றது. அந்த பால் முழுவதையும் நீங்கள் குடித்து விட்டீர்கள். குடித்த பிறகு அதுல மிச்சம் எவ்வளவு எஞ்சிருக்கும்? ஓரிரு சொட்டுக்கள் எஞ்சிருக்குமா? அதுதான் இந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கைக்கு தான் நாம் இந்த உலகத்தில் போட்டி போட்டு பற்று கொண்டு உலக மோகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பற்றுகளை எல்லாம் நாம் உடைத்து எரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். எதற்காக நாம் இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் சொல்லப்படுகின்றது? நாம் நேசிக்கின்ற அந்த உலகம் என்பது நேசிக்கக்கூடிய மறுமையை மிஞ்சிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற உபதேசங்கள் எல்லாம் இங்கே நிகழ்த்தப்படுகின்றது. இன்னும் குறிப்பாக இன்றைய வளரும் தலைமுறையினர், இந்த வளரும் தலைமுறையினர் எந்த அளவிற்கு உலக பற்றில் உலக மோகத்தில் நிலைத்திருக்கிறார்கள் பாருங்கள். எதற்கெடுத்தாலும் சமூக வலைதளங்கள், இன்ஸ்டாகிராம், பேஸ்புக், ட்விட்டர், கேம், இது போன்ற மொபைல்களிலேயே மூழ்கி கிடக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் ஒரு கட்டத்தில் ரீல்ஸ் என்ற மோகத்தில் ரீல்ஸ் பதிவிடுகிறார்கள். அந்த ரீல்ஸ் ஒரு மக்கள் மத்தியிலே பிரபலமாகின்றது. அதன் மூலமாக பல வீடியோக்கள் வெளியிடுகின்றார்கள். முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய, பெயர் தாங்கி முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்கள் மாற்று மதத்திலே நடக்கக்கூடிய கோவில் திருவிழாக்களில் கூத்தடிக்கக்கூடிய கூத்தாடிகளாக மாறக்கூடிய சூழ்நிலை இந்த உலக மோகத்தினால், உலக பற்றினால் ஏற்படுகின்றது. இன்னும் சில மக்கள் இருக்கின்றார்கள், முஸ்லிம்களாக இருந்து கொண்டு பர்தா அணிந்து கொண்டு கடந்த வாரங்களில் நடந்த இஃப்தார் நிகழ்ச்சி, ஒரு அரசியல்வாதி, ஒரு நடிகர் நடத்தக்கூடிய இஃப்தார் நிகழ்ச்சியிலே ஒரு முஸ்லிம் பெண்மணி பேட்டி அளிக்கின்றாள். நான் அண்ணனை பார்ப்பதற்காக வந்திருக்கின்றேன். எப்படி, எனக்கு திங்கட்கிழமை எக்ஸாம் இருக்குது, அந்த எக்ஸாம்லாம் விட்டு வந்துட்டேன். தொழுகை நடக்குது, நான் அண்ணனை பார்க்கறதுக்காண்டி தொழுகாம நான் வந்து நின்றுகிட்டு இருக்கிறேன். இப்படிலாம் பேட்டி கொடுக்கிறார்கள். நாளை மறுமையிலே அந்த அண்ணன் தான் அவருக்கு வந்து உதவுவார்கள் போல் தெரிகின்றது. இந்த அளவிற்கு இந்த இளைய தலைமுறை சமுதாயம் இந்த உலக மோகத்தில், உலக பற்றி நிலைத்திருக்கிறார்கள். இந்த உலக பற்றை நாம் உடைத்து எரியக்கூடியவர்களாகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும். நபித்தோழர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள்.
அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அல்லாஹ்வுடைய தூதரோடு வாழ்ந்த நபி தோழர்களும் சரி, இந்த உலக பற்றை உடைத்து எரிந்தவர்களாகத்தான், இந்த உலகத்தின் மீது வெறுப்புக்குரியவர்களாகத்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். எந்த அளவிற்கு என்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக ஒரு செய்தி அறிவிக்கின்றார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முஅத்தின், அல்லாஹ்வின் அழைப்பாளராக பணியாற்றி வந்தார்கள். அந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கின்றார்கள், இம்மார்க்கத்திற்காக, இந்த இஸ்லாத்திற்காக நான் ஏராளமான சிரமங்களை அனுபவித்திருக்கின்றேன். நான் மட்டுமல்ல, என்னோடு சேர்ந்த நபி தோழர்களும் சிரமங்களை அனுபவித்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் அதிகமாக அஞ்சுகின்றேன். நானும் பிலாலும் 3 நாட்கள் கூட தண்ணீர் கூட பருகாத காலம் உண்டு. நானும் பிலாலும் 3 நாட்கள் கூட தண்ணீர் கூட பருகாத காலம் உண்டு. அந்த நேரத்தில் என்னுடைய முகத்தில் பசி வாடியது. அதை கண்டு பிலால் அவர்கள் உணவு துண்டை எடுப்பதற்காக ஒரு இடத்திற்கு முற்படுகின்றார். அந்த உணவு துண்டை எடுக்க போகின்ற பொழுது பிலால் அவர்களை எதிரிகள் அடித்து விடுகின்றார்கள். இந்த உணவு துண்டு கீழே விழுந்து விடுகின்றது. அந்த உணவு துண்டை எடுத்து பிலால் அவர்கள் மறைத்து வைப்பதற்கு முற்படுகின்றார். ஆனால் பிலால் அவரிடத்தில், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, பிலால் அவரிடத்திலே முழுமையான ஆடை கூட இல்லையே. மேலாடை இருந்தாவது மேலாடையில் வைத்து மறைத்து வைத்திருப்பார். அவரிடத்தில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆடை, அதுவும் கீழாடை தான் இருக்கின்றது. அந்த உணவு துண்டை எடுத்து மறைத்து வைப்பதற்கு முற்படுகின்ற பொழுது அவரிடத்தில் மறைத்து வைப்பதற்கு இடமில்லாத காரணத்தினால் அந்த ரொட்டி துண்டை எடுத்து தன்னுடைய அக்கிள் பகுதியில் வைத்து பிலால் அவர்கள் என்னை நோக்கி வருகின்றார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொல்கின்றார்கள். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அந்த பிலால் அவர்களை பார்த்து கேட்கின்றார்கள், பிலால் அவர்களை எங்கே உணவு துண்டு என்று கேட்கிறார்கள். பிலால் அவர்கள் அக்கிள் பகுதியில் இருந்து அந்த உணவு துண்டை எடுத்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தை கொடுக்கிறார்கள். கேட்பதற்கு வேணால் முகம் சுளிப்பதற்காக இருக்கலாம். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு அக்கிள் பகுதியில் உள்ள ஒரு உணவு துண்டு தான் உணவாக இருந்தது. அந்த அளவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். அவர்களோடு சேர்ந்த நபி தோழர்களும் சிரமத்தையும் கஷ்டத்தையும் அனுபவித்தார்கள். அவர்கள் வாழ்ந்திருந்தால் எப்படியோ இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கலாம். எவ்வளவோ பொருட்கள் அவர்களிடத்திலே வந்து குமிந்தன. ஆனால் அவர்கள் அத்தனை பொருட்களையும் தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். இல்லாத மக்களுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். காரணம், அல்லாஹ்வுடைய தூதரும் சரி, அவர்களோடு வாழ்ந்த நபி தோழர்களும் சரி, இந்த உலகத்தின் மீது வெறுப்புக்குரியவர்களாகத்தான், இந்த உலகத்தை நேசிக்காதவர்களாக அந்த உலகத்திலே வாழக்கூடியவர்களாக இருந்தார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், நானும் பிலாலும் அந்த ரொட்டி துண்டை உண்டோம் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள். எவ்வளவு பட்ட சிரமம் பாருங்கள். அதே போன்று யமாமாவுடைய போர், யமாமாவுடைய போரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். மஹ்ரமா அலை என்கின்ற ஒரு நபித்தோழர், மஹ்ரமா என்கின்ற நபித்தோழர், யமாமாவுடைய போர், அல்லாஹ்வுடைய தூதருடைய காலகட்டத்திற்கு பிறகு யமாமாவுடைய போருக்கு செல்கிறார்கள். நோன்பு வைத்த நிலையில் அவர்களும் அவர்களோடு சேர்ந்த நபி தோழர்களும் செல்கின்றார்கள். போரிலே கலந்து கொள்கிறார்கள். போர் ஒரு கட்டம் முடிவுக்கு வருகின்றது. இந்த மஹ்ரமா அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? மிகப்பெரிய செல்வந்தரைவர். இவரிடத்திலே இல்லாத பொருளாதாரம் இல்லை, உணவுகள் குறையில்லை, உடுக்கின்ற உடையிலே அந்த மஹ்ரமா அவர்களுக்கு குறையில்லை. அந்த மஹ்ரமா அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலே யமாமாவுடைய போருக்கு கலந்து கொள்கிறார்கள். போர் முடிவுக்கு வருகின்றது. எல்லா ஏனைய நபித்தோழர்கள் எல்லாம் காயம் ஏற்பட்டு படுத்த நிலையிலே கிடக்கிறார்கள். அப்துல்லாஹ் இப்னு உமர் அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மகன் அப்துல்லாஹ் அவர்கள் காயப்பட்ட நபித்தோழர்கள் எல்லாம் பார்வையிட்டு வருகிறார்கள். வருகின்ற பொழுது இந்த மஹ்ரமா அவர்கள் அந்த அப்துல்லாஹை பார்க்கின்றார்கள். பார்த்துவிட்டு, அப்துல்லாஹ் அவர்களே இங்க வாங்க என்று அழைக்கிறாங்க. அழைத்து விட்டு, நான் வானத்தை பார்த்தேன், நோன்பு திறப்பதற்கு நேரமாகிவிட்டது போல் தெரிகின்றது, மக்கள் எல்லாம் நோன்பு திறந்து விட்டார்களா என்று கேள்வி கேட்கின்றார். சக்கராத்துடைய நேரத்தில் கூட அந்த மனிதருக்கு, அந்த நபித்தோழருக்கு இருக்கக்கூடிய எண்ணத்தை பாருங்கள். மக்கள் எல்லாம் நோன்பு நோற்று விட்டார்களா, நோன்பு திறந்து விட்டார்களா என்று கேட்கின்றார்கள். உடனே அப்துல்லாஹ் அவர்கள் பதிலளிக்கிறார்கள், மக்கள் எல்லாம் நோன்பு திறந்து விட்டார்கள், நான் இன்னும் நோன்பு திறக்கவில்லை. அந்த ஓடையில் சென்று, அந்த ஏரியில் சென்று சிறிது தண்ணீர் எடுத்து வாரீர்களா என்று ஒரு பாத்திரத்தை கை காமித்து அனுப்பி விடுகிறார்கள். அந்த அப்துல்லா அவர்கள் தண்ணீர் கோருவதற்காக அந்த ஓடைக்கு செல்கின்றார். தண்ணீர் கோருகின்றார். தண்ணீரோடு சேர்ந்து இரத்தமும் கலந்து இருக்கின்றது. மீண்டும் அதை அப்புறப்படுத்தி விட்டு மீண்டும் கோருகின்றார். இரத்தமோடு சேர்ந்து, தண்ணீரோடு சேர்ந்து இரத்தம் வருகின்றது. மீண்டும் அதை கோருகின்றார். தண்ணீர் வருகின்றது. அந்த மஹ்ரமா அவர்களை நோக்கி வருகின்றார். அந்த மஹ்ரமா அவர்கள் நோன்பு வைத்த நிலையிலேயே மரணித்து விட்டார். எவ்வளவு பெரிய சூழ்நிலை, சோதனை பாருங்கள். செல்வந்தர், உடுக்கின்ற உடையிலே குறையில்லை, உண்ணுகின்ற உணவிலே குறையில்லை, எல்லா விஷயத்திலும் அந்த மனிதரிடத்திலே குறையில்லை. ஆனால் அவருடைய நிலையை பாருங்கள். கடைசி நேரத்தில், சக்கராத்துடைய நேரத்தில்
குடிப்பதற்கு தண்ணீர் கூட இல்லாமல் அந்த நபித்தோழர் மரணித்து விட்டார் என்றால் இதுதான் இந்த உலக வாழ்க்கை மனிதர்களே. இந்த உலக வாழ்க்கைக்காக தான் நாம் இந்த உலகத்தில் சண்டை போட்டுக்கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு பொறாமை போட்டுக்கொண்டு அலைகின்றோம். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய இந்த பற்றை நாம் உடைத்து எரியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்தின் மீது இருக்கக்கூடிய பற்று நம் இடத்தில் அதிகமானால் வணக்க வழிபாடுகளில் குறை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். தர்மம் செய்யக்கூடிய விஷயத்தில் குறை வைக்கக்கூடியவர்களாக இருப்போம். அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய நன்மையான காரியங்களில் குறை வைக்கக்கூடியவர்களாக நாம் இருப்போம். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பற்றை உடைத்து எரியக்கூடியவர்களாகவும் நாளை மறுமைதான் நிரந்தரமானது நிலையுமான அந்த மறுமையை மட்டுமே அதிகமாக நேசிக்கக்கூடிய மக்களாகவும் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று கூடியவனாக எனது இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.